ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது. அந்த காரில் வந்து வைப்பர் இருக்கும். அந்த வைப்பரில் வந்து தண்ணி வந்து எப்படி நிரப்புறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து நிரப்புறதுக்கு வந்து நம்ம காரோடைய பேனட் டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். முன்னாடி வந்து பேனட் இருக்கும். அந்த பேனட்டில் தான் வந்து இன்ஜினுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த வைப்பருக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணுற டேங்க் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ப்ளூ கலர் மூடி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து வைப்பர் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுற ஏரியா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சில பேர் வந்து ஷாம்பு பாக்கெட் வந்து அதில் வந்து தண்ணியை ஃபுல்லாக ரொப்பிட்டு ஷாம்பு பாக்கெட் போடுவாங்க. நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கார் இருக்குது அப்படின்னா, நீங்களே அந்த வைப்பர் வாட்டரை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த மூடி. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் வந்து அதாவது பியூர் வாட்ரு, சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க. தூசி எதுவுமே இருக்கக்கூடாது அதில். ஏன்னா அது ஓஸ் வழியாக தான் நமக்கு வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க, தூசி இல்லாத தண்ணியாக. அந்த டேங்க் ஃபில் பண்ணுற அளவுக்கு ஊற்ற தேவையில்ல. அதுலேருந்து ஒரு கொஞ்சோன்னு கீழே கொஞ்சம் கம்மியாக உள்ள மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே லெவல் போதுமானது. இதில் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா, ₹1 ஷாம்பு பாக்கெட்டோ இல்லை காருக்குன்னு வைப்பர் ஷாம்புன்னு விற்கும், அந்த ஷாம்பு பாக்கெட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கிளாஸ் கிளீனர்னு விற்கிறாங்க. ஸோ இது வந்து லிக்யூடாகவே இருக்கும். ஸோ இதை வந்து அந்த மேலே இருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியிலே அப்படியே ஊற்றிடலாம். அதை ஊற்றும் போது அந்த ரன்னிங்கில் வந்து அதாவே மிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு இந்த வாட்டரில் வந்து அப்படியே நம்ம ஊற்றின எல்லா வாட்டர்லேயுமே அது வந்து ரன்னிங்லேயே மிக்ஸ் ஆகிரும். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் ஊற்றினேன். அது அப்படியே மேலே இருக்கும். ஆனால் ரன்னிங்கில் போகும்போது அந்த வாட்டரில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிரும். அப்புறம் நம்ம கிளாஸுக்கு வந்து வரும்போது பியூராக நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து நிரப்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக பழைய மாதிரியே எப்படி மூடி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம மூடிடணும். ஸோ இது வந்து கிளாஸ் கிளீனர் வந்து நம்ம வாங்கிக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ஷாம்பு பாக்கெட் இருக்குது, லிக்யூடாகவே அதுவும் விற்கிது காருக்குன்னு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஷாம்பு பாக்கெட்டு நம்ம வந்து கடைசியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரன்னிங்கில் அது மிக்ஸ் ஆகிரும். நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரியே கடைசியாக வந்து பேனட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க அந்த வைப்பருக்கு மேலே இருக்குது வைப்பரு அந்த தண்ணி வரும் பார்த்திங்களா, அதில் வந்து ஓட்டெல்லாம் வந்து அடைப்பு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க.